உங்களுடைய முற்றங்களை சுத்தமாக வையுங்கள், யூதர்களுக்கு ஒப்பாகாதீர்கள். முற்றத்தையே சுத்தமாக வைக்க சொன்னால் வீட்டின் நிலை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் தான் ட்ரெஸ் இருந்தது, இருந்தாலும் நீட்டா ட்ரெஸ் பண்ணுவார்கள், அழகாக தலை வாருவார்கள், தலைக்கு எண்ணெய் போடுவார்கள், நல்ல அந்த சீப் அத்தர் யூஸ் பண்ண மாட்டார்கள், நறுமணம் மிக்க அழகிய அத்தர்களை தான் யூஸ் பண்ணுவார்கள். வீட்டுக்குள்ள வந்தா ஃபர்ஸ்ட் பிரஷ் பண்ணுவார்கள். ஒரு மனைவியோடு சேர்ந்து விட்டு அடுத்த மனைவியிட்ட போவதாக இருந்தால் குளிப்பார்கள். மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டு ஒது செய்து விட்டு தூங்குவார்கள். பொதுவாகவே தூங்குவதற்கு முன்னால் ஒது செய்து கொள்வார்கள். எந்த நேரமும் ஒதுவோடு இருக்க முயற்சி செய்வார்கள். இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை பேசிவிட்டு போவதற்காக வந்த செய்திகளா, அல்லது ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்றன, எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நமக்கு சொல்லப்பட்ட அட்வைசஸா? இந்த நிலையெல்லாம் நம்மால முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? மீசை கத்தரிப்பதில்லை, தாடியை ஒழுங்காக பராமரிப்பதில்லை, தலைமுடியை பராமரிப்பதில்லை, டிரெஸ்ஸை ஒழுங்காக துவைப்பதில்லை, உள்ளே போடக்கூடிய ஆடைகள் வியர்வை துர்வாடை வீசக்கூடிய நிலையில் இருக்கிறது, காலுக்கு அணியக்கூடிய சாக்ஸுகள், பள்ளிக்குள்ள வந்தால் அவர் நடந்து செல்லக்கூடிய இடத்தில் இன்னும் ஒரு சுஜூதுக்கு போனால் அவரால் நீண்ட நேரம் சுஜூதில் இருக்க முடியவில்லை, இப்படி வாழ்கிறார். ஆனால் அவர் தாவா களத்தில் மிக முக்கியமான ஒருவராக இருக்கிறார் என்று சொன்னால் எப்படி இந்த சமுதாயம் முன்னேறும் என்பதை நம்ம சிந்திக்க வேண்டும்.